இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னுடைய தம்பி டே சந்தோஷமான டேனா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா என் தம்பிக்கு பர்த்டே. நாளைக்கு என் தம்பிக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் செலிப்ரேட் பண்ணவே உங்களுக்கே தெரியும். நான் பொங்கலுக்கு நான் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாமே காலி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே எல்லாம் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு 50 ரூபா மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அம்மா கொடுக்குற காசில் இப்போலாம் கொடுக்கறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பட்ஜெட் இடிக்கிட்டுன்றதுனால இப்போலாம் 10 ரூபா 20 ரூபா கிடைக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கிட்டேருந்து அது உள்ளே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கம்மியாக. அதை வச்சு ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிக்காக. அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் 40 ரூபா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து காய்கறி வீட்டு சாமான்லாம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே கொஞ்சமாச்சு நல்லா கொண்டாடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டேக்கு பலூன்லாம் ஒரு 5 பலூன் கட்டி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பிக்கு. ஆனால் இந்த வாட்டி எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் எங்கன்னா வாழை கிடைக்குமா அப்படின்னு போயிட்டு பக்கத்தில் பால் காய்ச்சி போகிறாங்கன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு வந்து கேட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அங்கே வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு ஒரு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவ்வளோ தொடைக்கிற அந்த டைல்ஸ்லாம் தொடைக்கிற வேலை கொடுத்தா கூட செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பால் காசு போகிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் தம்பிக்கு என்ன வாங்கி கொடுக்கலாமே, ஒரு கேக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஸ்கூல்லேருந்து வந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் போயிட்டு வேலை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 வீடு இறங்கியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு. ஆனால் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஒரு 50 ரூபா சேர்த்து வச்சுருவேன். அதை வச்சு என் தம்பிக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து ஒரு நான் கூட்டிகிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்துட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இதை நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் எனக்கு யாருமே உறவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உறவாக நான் நினச்சி உங்களை உறவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உறவாக நினச்சிங்கன்னா என் தம்பிக்கு வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கணும் இந்த பையன் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.